இருளை போக்கிடுவார், இருளை விரட்டிடுவார், இதற்கு ஒளியில் நம் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வருவார். நம்ம முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து அமாவாசை இல்லையா? இன்னைக்கு அமாவாசை. அமாவாசை நேரத்துல அம்மாவுக்கு வந்து சிறப்பான பூஜைகள், சிறப்பான பலகாரங்கள்லாம் பண்ணியிருக்கோம். வாரத்தோடு நம்ம சிறப்பாக பண்ணுறோம், சிறப்பாக பூஜைகள் பண்ணுறோம். நீங்களும் என்ன பண்ணுறீங்க? பாடல் எல்லாம் படிக்கிறீங்க, பக்தியா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும்? இன்னும் தெளிவாகும். நான் ஒரு பல சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு நாடக மேட்டர். இந்த நடிக்கிறவங்களுக்கு பரிசு உண்டு, நடிக்க தெரியாதவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுல பரிசும் கிடைக்கிறது. அப்போ வந்து இது ஒரு நாடகம். எல்லாருமே நீங்க வந்து தான் சொல்றேன், யாருமே நம்ம எல்லாரும் தங்க போறதில்லை, இங்கேயே நம்ம தங்கி இங்கேயே இருந்த போறது கிடையாது. பக்தி வந்து விடாமுயற்சிகள். எப்பொழுதுமே நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து மறந்து செய்யுங்க. சாமி வந்து கேட்கிறோம், சாமி வந்து கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. சாமியை கேளுங்க, சாமி கொடுக்கும். ஆனா சாமியை நேசிக்கணும். உறுதிப்ப வழிபாட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க நிறைய பேர் பாருங்க, வாழ்க்கையில நம்ம கோவிலே நிறைய பேர் பாருங்க, எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி, நினைச்சதெல்லாம் வெற்றி, நான் சந்தோஷமா இருக்கேன்னு நம்ம சொல்றோம். ஆனா நிறைய பேர் பாருங்க, நான் எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு எதுவுமே நடக்கிறது, நம்ம குழந்தை. அப்ப நம்ம நினைச்சதெல்லாம் வெற்றி கிடைக்கிறவங்களோட தன்மை வேற மாதிரி இருக்கும். நான் எந்த கோவிலுக்கு போனாலும் நான் நல்லா இருக்கேன், எனக்கு எதுவுமே நடக்கிறதுல வழிபாடு அவங்களோட நடத்தை வேற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம எடுக்கிறதுதான் முதல்ல வெற்றி அடையணும்னா முதல்ல உள்வாங்கணும். ஒரு விஷயங்களை வந்து உள்வாங்காம எதுவும் செய்ய முடியாது. கோவிலுக்கு வந்துருக்கீங்கன்னா உள்வாங்கணும் அந்த கோவிலோட சக்தியில. நல்லா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த காரியத்துக்குமே என்ன ஆகும்னா ஒரு மண்டலம் வந்துட்டு நமக்கு ஒரு காரியங்களை நம்ம செய்யும் போது ஒரு மண்டலம் வேணும். ஒரு 44 நாள் 41 நாட்கள் அந்த ஒரு நாள் வந்துட்டு பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு விஷயங்களை வந்து நம்ம சீக்கிரம் விட முடியாது, அதுக்குள்ளேயே நம்ம வந்து நேசிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளேயே விட முடியாது, அதை நமக்குள்ள நேசிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம தெய்வத்தை வந்துட்டு நேசிக்கணும். உள்வாங்குறது ரொம்ப அவசியம். வெறுமனே வந்து எனக்கு ஆட்டா கொடுப்பாளான்றத கூட கேள்வி இருக்கவே கூடாது. இனி காப்பாற்றி கொடு, இனி வழிநடத்தி கொடு அப்படின்றத தாண்டி நம்மளோட குழந்தைங்கிறத நீங்க ஒப்படைக்கணும். அம்மா கிட்ட வந்து நிறைய பேரை நான் பார்க்கிறேன், சந்தோஷமா பார்க்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் இவங்க அறியாமையில் இருக்காங்க. இவ்வளவு வயசு ஆயிடுச்சு, இன்னும் உங்களுக்கு ஒரு அறிவு திறனே இல்லையே. 40 வயசு இருக்கும், 50 வயசு இருக்கும், பெரியவங்களா இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு வந்து ஒரு அறிவு திறன் இல்லாம இன்னும் நீங்க வழிநடத்திட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு மெச்சூரிட்டி இல்லாம இருக்கீங்க. ஒரு ஆன்மீகத்துக்குள்ள இருக்கீங்க. ஆன்மீகத்துக்கு அம்மா 3 மணி நேரம் நீங்க நடத்திட்டு இருக்காங்க. நீங்க நடந்த விஷயங்களை நீங்க உள்வாங்க ரொம்ப அவசியம். அதை உள்வாங்க மட்டும்தான் என்ன வரும்? ரொம்ப விசேஷத்துக்கு வரும். நீங்க நிறைய நினைச்சு பாருங்க, ஒரு அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்துருக்கு. நான் வந்து உங்களுக்கு நிறைய நாள் போராடிருக்கேன் ஒரு விஷயத்துல. என்ன விஷயத்துக்காக போராடிருக்கேன்னா, நம்ம ஈடுபடத்துல வந்து கடனுக்காக கேவலப்படுறோம், கடனுக்காக தற்கொலை பண்ணிக்கிறோம், 1 லட்சம் ரூபாய் கடன் 2 லட்சம் ரூபாய் கடனுக்காக நம்ம நிறைய கேவலப்படுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறோம். இந்து மதத்துல இது நடக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்கு. இது ஒரு சட்டம் வந்திருக்கு, அது வந்து எனக்காண்டி வந்த மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்றது? கடனுக்காக ஒரு கடன் வாங்கிட்டீங்க, உங்களை அவங்க பேசினாங்க, அவமானப்பட்டு பேசினாங்கன்னா நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அவங்கள கைது பண்ணக்கூடிய அதிகாரத்தை கண்டிப்பா காவல்துறை எடுப்பாங்க. இப்ப நீங்க 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டீங்க, உங்க வீட்டு வாசல வந்து அவங்க திட்டாங்க, என்ன கடனை கொடுத்துருக்காங்கன்னா நீங்க ஒரு வீட்டு ஆதாரத்தோட ஒரு ஆவணத்தை கட்டி கொடுத்தீங்கன்னா கடன் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களை கைது பண்ணிக்கலாம். வந்துருச்சு சார் பாத்தீங்கன்னா இல்லையா? இப்ப அமல்படுத்தி 2 வாரம் தான் அவையோட கோவிலை நிறைவேற்றி பார்த்தீங்களா? நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நான் இங்கே இருந்து உங்களுக்காக காலத்துல அந்த கோரிக்கை இங்கே நடந்துருச்சு, எனக்கு நடத்திட்டாருக்கா. அப்போ இப்ப வந்து என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒரு விஷயத்தை வந்துட்டு நான் உள்வாங்குது, நான் அம்மா வந்து நேசிக்கிறேன், அம்மா கிட்ட உங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன், இப்ப சட்டம் எப்படி கொடுத்துருச்சு, அப்ப இப்ப நம்ம திருப்தி ஆயிடும். அப்ப நமக்கு எனக்கு கிடைக்கிற அத்தனை விஷயமும் ஏன் உங்களுக்கு கிடைக்கிறதுனா உள்வாங்குறது இல்லை. ஒரு விஷயத்துல வந்து உள்வாங்கி நடக்கிறது கிடையாது. அம்மா சொல்றாங்க, ஒரு வார்த்தைக்கு ஒரு பொருள் உண்டு, சக்திகள் உண்டு. நிறைய பிரபஞ்சத்துக்கு நிறைய சக்திகள் உண்டு. அதை நீங்க முதல்ல உணரணும். நீங்க எந்த பொருளாக எடுத்துக்கோங்க, அதுல ஒரு சக்தி இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, கோவிலுக்கு வெறுமனையா போய் ஏமாந்துட்டீங்க. எல்லா இடத்துலயுமே அப்படித்தான் நடக்கிறீங்க. அம்மா வந்து உங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள்
கொடுக்குறேன், இப்படிதான் வழி நடக்கணும், இது இந்த மாதிரி தான் இருக்கணும், பவானி மலத்தை நேசிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். போன வாரம் சொல்லி கொடுக்குறாங்க. குரு என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும். குரு சொல்றது நீங்க செஞ்சிடணும். அது தவறா இருந்தால் யார் மேல விழுந்த பழி? அந்த பாவம் குரு மேல விழும், ஓ மேல இல்லை. குரு தானே சொல்லி கொடுத்தாரு, அதை தானே நீ கேட்க. அப்ப அவங்க மேல அப்ப அந்த குரு தான் சொல்றாங்க, வீட்டு வாசல்ல திருஷ்டி கழிக்கணும், மை வச்சுட்டு போகணும், நீ இப்படிலாம் வாழ்க்கையா நடக்கணும் அப்படின்னு அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. அருள்வாக்கு மட்டும் கேட்காதீங்க. அது எந்த விதத்திலையும் ஒரு பயணம். அருள்வாக்கு மட்டும் எந்த விதத்திலையும் அது ஒரு விதமான வழி நடக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா ஒரு வழி நடக்குது. ஆனா செயல்படணும். ஈஸியா உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், இதுதான் செய்ய. இந்த வெளி கிடைக்குமா, அப்படியே கடன் கிடைக்குமா அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க, நங்கூரம் போல ஒரு நாகர் கடையில் இருக்க சம்சாரம் கேட்டு மனமயங்குமா. அப்ப நங்கூரம் போல பெரிய படகு போல, நங்கூரம்னா பெரிய படகு, ஒரு கப்பல் இருக்கலாம். நங்கூரம் போல குருநாதர் கடையில் இருக்க சம்சார கேட்டு மனமயங்குமா. யோசிச்சு பாருங்க, அவரோட கண் பார்வையிலிருந்து நமக்கு ஒரு துன்பம் வருமா? அவர் சொல்படி நம்ம கேட்கிறது போது நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருமா? வராது. அதே காலத்துல நீங்க எல்லாம் நினைச்சிருக்கீங்க, என்ன சொல்றீங்க? கோடி ஜென்மம் நான் இருப்பேன், குரு இந்த நடுவு இருந்தால் உனக்குன்றே உனக்காக இணையாக்குவேன், உனக்குன்றே உனக்காக இணையாக்குவேன். ஒரு ஜென்மம் எடுப்பேன், ஆனா எடுக்க அந்த ஜென்மத்தோட பலனை யாருக்காக கொடுப்பேன்? குருவே உனக்காக கொடுப்பேன். கொடுத்தது ஒன்று இருக்குது. ஆனா நீங்க வந்துட்டு இந்து மதத்துக்கு எடுக்கிறது ஒரு வழிபாடுகளை செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்து மதத்துல எடுக்கிற விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க. நான் மதத்தை பற்றி பேசுறேன்னு நினைக்காதீங்க. எல்லா மதமும் எல்லா மதத்திலையும் ஒவ்வொரு விதத்திலையும் முன்னேறணும். மதத்துல ஒரு வாழ்க்கை கிடையாது, அது ஒரு மார்க்கமும் முதல்ல புரிஞ்சுக்கணும். மதம் முடிவு கிடையாது, அது ஒரு வழி. நீ செய்த புண்ணியம் கர்மா, நீ செய்த பாவ புண்ணியம் தான் உனக்கு முடிவு கொடுக்கும். நீ எந்த மதத்துல புத்த மதத்துல இருக்கு, சாமி மதத்துல இருக்கோ, மதத்துல இருக்கோ, ஆனா நீ அது ஒரு மார்க்கம், அவ்வளவுதான். நீங்க அதே தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அம்மா இந்து மதத்திலேயோ இஸ்லாமிய மதத்திலேயோ புத்த மதத்திலேயோ இதே மதத்துல ஈடுபடுது. அது ஒரு விதமான மார்க்கம். முடிவு எப்ப கிடைக்கும்? நீ செய்யற கர்மா, நீ செய்யற புண்ணியமும் நன்மைகள் தான் உன்னோட வாழ்க்கையில இறுதியில முடிவு. அப்ப உனக்கு குருவுகள் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, பணம் ஒரு அத்தியாவசியம் தவிர அது ஒரு வாழ்க்கைக்கு எல்லாருக்கும் அது சரியான ஒரு விஷயத்தை கொடுத்தாரு. பணம் ஒரு அத்தியாவசியம், அவ்வளவுதான். இப்ப நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, நிறைய பணம் இருக்கும், நிறைய மக்கள் இருப்பாங்க, சாலிசான, ஆனா அவங்களுக்கு வீட்டுக்கு மணி கட்டி வைக்கிறார். அது ஒரு அதிர்ஷ்டம், ஒரு ஆணையம் இருக்கு. அப்படி நம்மளோட மார்க்கம், இந்து மதத்துல இது ஒரு மார்க்கம். அப்ப இந்த மார்க்கத்துல நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறேன்னா, நீங்க இப்படி வழி நடக்கணும், நீங்க இந்த மாதிரி வழி நடத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா நடக்கணும், உங்களுக்கு எல்லாமே ஈஸியா கிடைக்கும், இந்த வழியில போகணும்னு சொல்றேன். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அம்மா என்ன மார்க்கத்துக்கு போறாங்க, இந்து மதத்துல நான் சொல்றேன். நீ இப்ப வாங்க, அம்மா சொல்ற வழியில நீங்க அம்மா நீங்க என்ன பண்ணாங்க, அருளோக மட்டும்தான் நீ செஞ்சுக்கிற. எனக்கு கடன் எடுத்துருந்தாங்க, எனக்கு வேலை கிடைச்சிருந்தாங்க, இங்க சொல்றாங்க உனக்கு முதல் வழி இங்கே இருக்குது. இந்த சொன்ன வழியை நீ வீட்டுல போய் உன் மனசை நீ சிந்திச்சு வழிபட்டா மட்டும்தான் அங்க சொல்ற விஷயம் உனக்கு மனசுல. போன வர ஒரு சொற்பொழி உங்களுக்கு பண்ணிருக்கேன், மந்திரத்தை பற்றி சொல்லியிருக்கேன். மந்திரத்தை பற்றி சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? ஆலயம் என்றால் ஆலயம், அது பெரிய மாதிரி மந்திரத்தை பற்றி சொல்லி வெறுமனையே இந்த மந்திரத்தை படிச்சுட்டு போயிருக்கீங்க. சத்தியமா இருக்காங்க, சத்தியமா கோவக்காரங்களா பாசக்காரங்களா கிடையாது. அவங்களுக்குள் எதை சொன்னால் அவங்க விசாரிச்சு பார்ப்பாங்க. சத்தியமாக எதை சொன்னா விசாரிச்சு பார்ப்பாங்க. இப்படி என்ன சத்தியமா இருக்காங்க, அவங்களோட பேர் ஒன்று இருக்கும். அதே சொன்னா திரும்பி பார்ப்பாங்களா, சத்தியமான சொன்னா திரும்பி பார்ப்பாங்களா, சாமியான்னு சொன்னா திரும்பி பார்ப்பாங்களா? எல்லாத்துக்கும் திரும்பி பார்ப்பாங்க. இல்ல எல்லாத்துக்கும் திரும்பி பார்ப்பாங்க. அம்மாவோட பெயர் சொன்னாலும் திரும்பி பார்ப்பாங்க, சாமியான்னு சொன்னாலும் திரும்பி பார்ப்பாங்க, சத்தியமான சொன்னாலும் திரும்பி பார்ப்பாங்க, ஆத்தான்னு சொன்னாலும் திரும்பி பார்ப்பாங்க. ஆனா பார்வைகளில் மாறுபடும். நீ சிந்திக்கணும், பார்வைகளில் மாறுபடும்.
இருடி மகளே உனக்கு சீக்கிரம் கொடுத்துருவேன். ஆத்தான கூப்பிட்டுவாரு, ஐயோ கூப்பிடுறாரு, சத்தியமா கூப்பிட்டுவாரு. அதுலயும் ஒரு கேள்வி கொடுக்கும். அப்போ கூப்பிடுற விதத்திலேயே என்னோட தன்மை இங்க மாறப்படுது. என்னதான் கூப்பிட்டீங்க, ஆனா கூப்பிட்ட விதத்துல தன்மை மாறப்படுவாரு. அவன் என் மனசு எதுல இலக்குகளா இருக்குது, எதுல இறக்கத்தோட இருக்குது, எதுல கனிவோட இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். சாமியார் சாமியார் தான் கூப்பிட முடியும். ஆனா சாமியார் சாமியாரை கூப்பிடு. சாமியாருக்கு கிடைக்கணும்னா கனிவோட கூப்பிடு, அன்போட கூப்பிடு. புரிஞ்சு தர சொல்றது. அப்ப நீங்க தெய்வத்துல இந்த ஆலயம் வெளியே சேவை சொல்லியிருக்கிறேன். அதை எடுத்துனாங்க. சாவடி வழியை தண்ணியை சென்றால் தாமும் வருவாள் பவானியே, தாயே சரணம் என்று இருந்தால் கண்டே கொடுப்பாள் பவானியே. அதுக்கு முதல்ல போன வாரம் என்னோட ஆசீர்வாதம் வீட்டுல நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் சவுண்ட் கம்மிங்க. உங்க வீட்டுல நிறைய பேருக்கு என்ன இல்லை, என் ஆசீர்வாதம் இல்லை. அதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். பெரிய போட்டோ வச்சிருக்கீங்க, புக்கெல்லாம் வீட்டுல இருக்கு, புக்கு வீட்டுல இருக்கு, போட்டோ இருக்கு, விளக்கு இருக்கு. என் ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லையே அப்படின்னு ஒரு சொல்லப்படி கொடுத்துருக்காங்க. அப்ப என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும். இருந்துட்டா மட்டும் போதுமா, போட்டோ இருந்துட்டா மட்டும் போதுமா, ஆசீர்வாதம் கிடைக்கிறீங்க. அந்த ஆசீர்வாதம் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த ஆரோக்கியமான ஆரோக்கியம் அப்படிங்கிறதுக்கு என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும்னா இன்னும் கொஞ்சம் கூட்டு குறைச்சிடுவோம். அப்படி என்ன பண்ணணும், என்னோட ஆசீர்வாதம் வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அம்மா சொல்றத முதல்ல கேட்கணும். உங்ககிட்ட நான் என்ன சொல்லிருக்கேன், கண்டிப்பாக எல்லாரும் மை வைங்க, நெத்தியில மை வச்சிருக்கணும் ஆண்கள் பெண்கள். அதை தாண்டி என்ன சொல்லிருக்கேன், நிறைய நேரம் உங்க ஆண்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த இரு குடும்பத்துக்கு கூட குட்டியூண்டா குங்குமம் வைங்க. அம்மா கிட்ட குங்குமம் அடிக்காதுங்கிறதுக்காக ஸ்டிக்கர் போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க வந்து கண்டிப்பாக குங்குமம் வைங்க சொன்னேன். இப்ப நீங்க சொல்லுங்க, நான் தான் ஆம்பளைங்க குடும்பத்துக்கு ஊடாக வைக்க சொல்லிட்டேன். புரியுதா? வைக்கணும். ஏன் வைக்கணும்? அப்பதான் செல்வாக்கு வீட்டுல இருக்கிற செல்வாக்கு என்ன பண்ணணும், தங்கு லட்சுமி நம்ம கூட குடியிருப்பான்னு சொல்லியிருக்கேன். இது முதல்ல. ரெண்டாவது, கண்டிப்பாக மை வைக்க. மை வச்சிருக்கேன். மை வைக்க சொல்லியிருக்கேன். மைக்கல வச்சுக்கிறது ஊடாக மை வைக்கணும். அது கண்மை மாதிரி பொட்டு மாதிரி இல்ல. அது எனக்கு பிரச்சனை கொடுத்தோம்னா தலையில கிடைக்கும். கண்டிப்பா தலையில கிடைக்கும். இந்த மைண்டத்துல வச்சுக்க. நிறைய பொம்பளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிறைய பேர் மைண்டத்துல வந்து அம்மன் வச்சிருக்காங்க. நிறைய பேர் அப்ப வந்து என்ன பண்றதுன்னா நிறைய பேர் மைண்டத்துல என்ன இருக்குதுன்னா வச்சிருக்காங்க. அப்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. புரியுதா? அப்ப எல்லாரும் ஆண்களை வச்சுக்கணும். எல்லாருமே வச்சுக்கிட்டா அந்த மை எடுத்து வைக்க சொல்றோம். நம்மளுடைய எதிரிகளை மை என்ன பண்ணணும், முடக்கி நம்மளுடைய எதிரிகளை அந்த மை என்ன பண்ணணும். அப்ப நீங்க வைங்க. நீங்க என்ன பண்ணீங்க, வச்சிருக்கீங்களா? நீ பாருங்க, ஒரு உயிரை நம்ம தொலைச்சு வந்துருக்கோம். அதுதான் அவங்க வந்துருக்காங்க. 3 மணி நேரம் உட்கார்ந்து பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க அரண்மனை கோவில் வந்தால் மட்டும் இல்ல, பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். பாதுகாப்போட பயணம் உங்களுக்கு முக்கியம். அப்ப நம்ம அம்மாவை நல்லா கூடணும், நல்ல முறைகளை கூடணும், கும்பிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கணும். அப்ப இந்த ஆசீர்வாதம் எல்லாருக்குமே வேணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப அம்மா வந்து தடை செஞ்சுட்டு அம்மா என்ன சொல்ல வர்றாங்களோ அது முழுமையா கேட்க. கோவிலுக்கு வந்தா கிடைக்காது. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், கோவிலுக்கு வந்தா கிடைக்காது. குருவோட ஆசீர்வாதம் வேணும். குரு சொல்படி நீங்க கேட்கணும், குருவை மதிக்கணும். எங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவார், இந்த பக்தியா இருப்பாங்க இல்லையா, நீங்க நிறைய பேர் நிறைய பக்தியோட இருப்பாங்க. கோவில 50 தடவை சுத்தி கொடுப்பாங்க, இல்லைன்னா 100 தடவை சுத்தி கொடுப்பாங்க, கோவிலே போயிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு உண்மையில அவங்க நல்லாவே இருந்துக்க மாட்டாங்க. பைத்தியம் கூட அழிவாங்க. நோயோட ஒரு நல்ல வாழ்க்கை இல்லாம அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க. காரணம் என்னன்னா, பக்தி மட்டுமே உன்னை நல்ல வழியை கொடுக்கிறார். பக்தியோட பணிவு வேணும். பக்தியோட வேணும், பணிவு இருக்கணும். அதுக்கடுத்து பக்தியோட நேர்மை இருக்கணும். பக்தி இருக்கிற உன்னை நல்ல வழியை கொடுப்பார். பக்தி பணி ஒருத்தர மதிக்கிறதுன்னு சொல்லலாம், மதிக்கிறது. அதுக்கடுத்து நேர்மை. இது 3 யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க எங்க போயிடலாம், எட்ட முடியாத வயதுக்கு போயிடலாம். இங்க நிறைய பேருக்கு பக்தி இருக்குது, பணி இருக்குது. யோசிச்சு பாருங்க, பணிக்கு கிடையாது. நேர்மை இருக்குது உங்ககிட்ட, குருநாதர்கிட்டே உண்மையா
நீங்க எப்படி உண்மையா இல்லைன்னா உட்காந்து சொல்றத கேட்கறதுனால அது பொய் தான். குருநாதர்கிட்டே உண்மை இல்லை. இன்னும் யாருக்கு நீங்க நேர்மையா வளர்ந்துட போறீங்க? அப்ப அம்மா சொல்றாங்க, இப்படி இருந்தாருன்னா உங்களோட வாழ்க்கை இது கூட அடிக்கிறது சொல்றாரு. நீ கத்தியா மட்டும் இருக்கக்கூடாது, மணியணும். அதை தாண்டி நேர்மையாக இருக்கணும். எல்லாருக்கிட்டையும் நேர்மையா இருக்க முடியாதுங்க. எல்லாருக்கிட்டையும் நேர்மையா இருக்க முடியாது. அதுக்கு நேர்மையா இருக்க முடியும். ஒரு பூயாளர் இருக்காங்க, ஒரு மணி நேரத்தில் ஒரு கிலோக்கு 120 ரூபாய் வாங்கிட்டாங்க. எங்களுக்கு விற்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? ஒரு மலை பூ 100 ரூபாய் இருப்பாங்க. கேட்டாங்கன்னா பூ 500 ரூபாய் தெரியுமா? அப்படிதான் இது பண்ணுவோம். சொல்லிடுறது ஒரு வாழை கட்டிருப்பாங்க, 2 தனி சேர்க்கதான் சொல்லிக்கணும். நேர்மையான இருக்க முடியாது. ஒரு 100 ரூபாய் சேலையை 250 இருக்க முடியும். நேர்மையான இருக்க முடியாது. ஒரு கிலோ சிறுவருக்கு ஒரு 70 ரூபாய் காரணமா 100 ரூபாய்க்கு தான் இருக்க முடியும். ஏன்னா அது தேவை. எல்லாருமே நேர்மையா இருக்க முடியாது. ஆனால் நேர்மையாக இருக்கலாம். யாருக்கு இருக்கலாம்? குருநாதர்கிட்ட நேர்மையாக இருக்கலாம். உங்க மனசாட்சிக்கு நேர்மையா இருக்கலாம். எல்லா இடத்துலையும் போய் எங்க பார்த்தாலும் போய் கடவுள்கிட்டே போய் சொல்லிடுறீங்க. அப்ப இந்த பொய் தான் உங்க வாழ்க்கை என்ன பண்றதுன்னா மோசமான நிலைமைக்கு கொண்டு வருது. இந்த இந்து மதம் இருக்கு இல்லையா? இந்த இந்து மதத்துல ஒரு சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க. எல்லா மதமும் நல்ல மதம் தாங்க. மார்க்கம் ஒரு மார்க்கம். இப்ப உங்களுக்கு இந்த மதம் என்ன சொல்லி கொடுக்குது? இந்த கோவில் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குது? உன் பிரச்சனை என்ன சொல்லி கொடுக்குதா? இல்லைன்னா உனக்கு இப்போ ஒரு சப்போர்ட் வேணும். நீங்க எவ்வளவுதான் ஆன்மீகத்தில் இருந்தாலும், நீங்க எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும் உனக்கு எதுவுமே உட்படாது. உனக்கு ஒரு பிடி வேணும். அந்த பிடி வேணுமா? உனக்கு இப்போ ஒரு பிடிதான் வேணும். உனக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும். உன்னை காப்பாற்றக்கூடிய ஒரு கை வேணும். அதுதான் இந்த ஆன்மீகம். இந்த கோவிலை புறத்துல பற்றி நான் இருக்கேன் உனக்குங்கிற ஒரு பிடியை கொடுக்குது. அப்ப பிடிக்கணும். இப்ப நான் இருக்கேன்னு சொல்லி பிடிக்கும் பொழுது நீங்க அதை பிடிச்சுக்கோங்க. அதை போல மற்றவர்கள் சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தேன்? சாலை கணிதி தனியை சென்றால் தானும் பவானியை தாயை சரணம் என்று விடுத்தால் தங்கை கொடுப்பார் பவானி. தாயே சரணம் ஒரு தெய்வத்தை சொல்லி விடுந்தாங்கன்னா நல்லது. நம்ம 5, 6, 10 தெய்வத்தை கும்பிட்டு இந்து மதத்துல. ஆனா இந்து மதம் கும்பிட்டு தான் கேட்டு போயிருக்கோம். இந்து மதம் கும்பிட்டு தான் கேட்டு போயிருக்கோம். எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இந்து மதம் கும்பிட்டு தான் போயிருக்கோம். இந்து மதம் எவ்வளவு மோசமான ஒரு விஷயத்தை ஒரு பெரிய பேர் அழிவுக்கு கொண்டு போகுது தெரியுமா? என்ன சொல்லி கொடுத்தது இந்து மதம்? இந்து மதம் என்ன சொல்லி கொடுத்தது? வீட்டுல விளக்கு தேய்ச்சி தினமும் தீபம் ஏற்றுங்க. இன்னைக்கு ஒரு தீபம் ஏற்றக்கூடிய தீபம் இதயம் நல்லெண்ணெய், செக்குலாட்ட நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்க பெருமைக்காண்டியே ஒரு விளக்கு வாங்கி வச்சிருக்கீங்க. இவ்வளவு பெரிய விளக்கு வாங்கி வச்சிருக்கீங்க. அதுல 6 எண்ணெய் ஊத்த வேண்டியிருக்கு. இல்ல சின்ன விளக்குனால வச்சுக்கோங்க. இவர் தீபம் ஏற்கிற உங்களுக்கு தீபம் ஏற்றணும், தீ போடணும், பூ வாங்கணும், ஒட்டு வைக்கணும். இதுவே ஒரு வேலை. நிறைய சாமி கும்பிடுறீங்க. பிள்ளையார் கோயிலிருந்து, லட்சுமி கோயில இருந்து, அதுக்கப்புறம் பைரவர்ல இருந்து, ஆஞ்சநேயர்ல இருந்து, கருப்பசாமியில இருந்து, சனி பகவான்ல இருந்து கும்பிடுவாரு. இவனுக்கு இங்க போய் விளக்கணும், அவனுக்கு அங்க போய் சுண்டல் மாலை போடணும், அவருக்கு போய் பால் ஊற்றணும், இவருக்கு பன்னீர் ஊற்றணும், பாயக்காய்க்கு மஞ்சள் வாங்கி தரணும். ஆனா நீ வேலை பார்க்குற சம்பளமே இவ்வளவு எப்படி நீங்க வாழ்க்கை வெற்றி எடுக்கீங்க இந்து மதத்துல? அதுதான் அம்மா சொல்றாங்க. ஒரு தெய்வ வழிபாடு இருக்குள்ளவாக குருநாதர்கள் உங்களை அழைக்க கூட சொல்லுவாரு. எப்பொழுதுமே சாமியை நம்பிக்கணும், குருநாதரை நீங்க நம்பணும். குருநாதரை நீங்க யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்கு யாராவது ஒரு குருவா இருக்கணுங்க. குரு இல்லாம வாழவே முடியாது. நான் எங்க எப்படி சொன்னீங்கன்னா எனக்கு குரு இல்லாம என்னால வாழ முடியாது. குரு இல்லாம எனக்கு இந்த இடத்துல வந்திருக்கவே முடியாது. ஏன்னா குரு ஒருத்தர் தான் நம்ம உயர்த்தி தாங்கி இருப்பாரு. கீழே சருக்கெல்லாம் கையை பிடிச்சிட்டுவாரு. நான் இங்க ஏறா தைரியத்தை கொடுப்பாரு. இல்லைன்னா இந்த இடத்துல நான் 10 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு இந்த இடத்துக்கு நான் வரும்பொழுது கண்டிப்பா நீ மண்ணோட பண்ண கண்டிப்பா. குரு அவங்களை மதித்தல், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நேர்மை, அவங்க கிட்ட நம்ம இருக்கக்கூடிய அவங்க நம்ம கிட்ட நேர்மையா இருக்கக்கூடாது. நம்ம அவங்களுக்கு நேர்மையா இருக்கணும். அவங்க உங்களுக்கு நேர்மையா இருக்கிறது அவசியம் இல்லை. நமக்கு தான் அவங்க தேவை இருக்குது. அவங்களுக்கு நம்ம தேவை கிடையாது. இது என் குருவோட தேவை எனக்கு தான் இருக்குது. என்னோட தேவை அது கிடையாது. சிந்திக்கிறது. அப்ப நம்ம கடவுள்கிட்ட அடைக்கலம் போது குருவை பற்றி சிந்திக்கணும். சத்தியமா குடும்பத்துக்கு நான் பல முறை சொல்லி கொடுத்துருக்கேன். குரு ரொம்ப முக்கியங்க. எங்களோட குடும்பத்தை பற்றினா உங்களுக்கு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். 3 குருநாதர் எனக்கு அதே மாதிரி 3 தெய்வம். அதுல முதன்மை எந்த குருவையும் எங்களை தீர்க்க முடியாது. இதுல புத்தகை ஆட்சியர் வீட்டமானது தான் எனக்கு முதன்மையான குருநாதர். இது 2 கண் போல கணவன் மனைவியே வாழலாம்.
எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் தேர்வு செய்யறேன் குரு எப்படிப்பட்டவர், அவரை தேர்வு செய்து அவர் பாதத்தை பிடிச்சு அதிலிருந்து வழிநடத்தும்.